திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆண்டார்குப்பத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகையில், பிற மாநிலங்களில் கட்சிகளை உடைத்து ஆட்சியமைக்கும் பாஜக வியூகம் தமிழகத்தில் ஈடுபடாது. நீங்கள் எத்தனை பரிவாரங்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் ஒரு கை பார்க்க திமுக தயார். அடுத்த ஓராண்டில் நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை மிரட்டுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு அடிபணிக்கிற அடிமைகள் அல்ல நாங்கள். டெல்லியின் கைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது. மற்ற மாநிலங்களில் கட்சிகளை உடைத்து ரெய்டு மூலம் மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்களோட ஃபார்முலா தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழகத்தில் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான். அமித்ஷா அல்ல, எந்த ஷாவாக இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்கள் திட்டம் பலிக்காது என கூறியிருந்தார். இதற்கு வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய அரசு ஏற்படுத்தும் தடைகளை சட்டப்பூர்வமாக ஒவ்வொன்றாக உடைப்போம். மற்ற மாநிலங்களைப் போல ரெய்டுகளால் கட்சிகளை உடைக்கும் ஃபார்முலா தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இங்குள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்துள்ள நீங்கள் ஜெயிக்க முடியுமா? எந்த ஷா வந்தாலும் எங்களை ஆள முடியாது. டெல்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் நாங்கள். எங்க தமிழ்நாடு டெல்லிக்கு எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என தன்னிலை மறந்து பேசியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட பதற்றம் இன்னும் தணியவில்லை என்பதை பொன்னேரியில் அவரது பேச்சு உறுதிப்படுத்துகிறது. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்றால் அது பற்றி ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும்? காங்கிரசின் கூட்டணிக்காக பிரணாப் முகர்ஜியிடம், குலாம் நபி ஆசாத்திடமும் கைகட்டி நின்றவர்கள் யார்? 2011 அண்ணா அறிவாலயத்தின் மாடியில் அன்றைய காங்கிரஸ் அரசு நடத்திய ரெய்டுக்கு அஞ்சி நடுங்கி காங்கிரசுக்கு 63 தொகுதிகளை வாரி வழங்கியவர்கள் யார்? இந்திரா காந்திக்கு அஞ்சி நடுங்கி கச்சத்தீவை தாரை வார்க்க உதவியது யார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதை தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். இந்தியா என்பது ஒரே நாடு. இந்தியா என்ற நாடு உருவான பிறகே நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. இப்போதும் பிரிக்கப்பட்டு வருகின்றன. மத்தியில் ஆளும் கட்சியோடு அரசியல் ரீதியாக மாநிலத்தை ஆளும் கட்சி முரண்படலாம். ஆனால் மத்திய அரசோடு மாநில அரசோடு மோதுவது ஆரோக்கியமானது அல்ல. மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு வந்து சென்ற பிறகு அவரை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர். தமிழ்நாட்டையும் சேர்த்துதான் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. எப்போதும் அப்படிதான் இருக்கும். ஸ்டாலின் வாய் சவடால் விடலாம், ஆனால் எந்த பலனும் இருக்க போவதில்லை. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்கலாம் என யார் நினைத்தாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்களும் விடமாட்டார்கள், மத்திய அரசும் விடாது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மிகவும் பதற்றமாக இருக்கிறார் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், ஏன் இவ்வளவு பதற்றம் முதல்வரே? இன்னும் 11 மாதங்களில் முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களிடம் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக போகிறார். 2026க்கு முன்பு நமது நாட்டை நக்சலத்தின் கொடுமையிலிருந்து விடுவிப்பதாக அமித்ஷா சபதம் செய்துள்ளார். அரசியல் சாணக்கியர் அமித்ஷாவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் மோடியும் திராவிட வம்சத்தின் தவறான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். தோல்வி பயத்தில் பேசியுள்ள முதல்வர் ஸ்டாலின் நிச்சயம் வருத்தப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் பதற்றமடைந்துள்ளார். அமித்ஷாவின் தமிழக வருகை முதலமைச்சரை பதற்றமடைய செய்துள்ளது. திமுகவை வீட்டிற்கு அனுப்பவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கியுள்ளது. ஊழலுக்கு ஒருமுறை, தேச விரோதத்திற்கு ஒருமுறை கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. மத்தியில் நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது அவர்களுக்கு அடிபணிந்துதானே இருந்தீர்கள். எந்த ஷா வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். நான் நினைவுபடுத்துகிறேன், 1976 கே ஷாவால் தான் இவர்களின் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஷாவால் அல்ல, ஏதோ ஒரு ஷாவால் தான் திமுக கட்சி கலைக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.